நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாடு, அதாவது பழைய உடன்படிக்கை. ஏன் அது பழைய உடன்படிக்கை என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னா, தேவனாகிய கர்த்தர் சீனாய் மலை உச்சியில மோசேயிடம் 10 கற்பனைகளை கற்பலகைகளில் எழுதி கொடுத்தார். அந்த கற்பலகைகளில் எழுதி கொடுக்கப்பட்ட 10 கற்பனைகள் தான் பழைய உடன்படிக்கை. அந்த கற்பலகைகள் நியாயப்பிரமாண பலகை, உடன்படிக்கையின் பலகை, சாட்சியின் பலகை என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது. தேவன் தாமே தம்முடைய விரலினால் எழுதி கொடுத்த அந்த கற்பலகைகளுக்கு பின்னால் இருக்கிற உன்னதமான செய்தி என்ன என்று இந்த பதிவுல நம்ம பார்க்க போகிறோம். இஸ்ரேல் மக்களுடைய வனாந்தர பயணத்தின் போது சீனாய் மலையின் உச்சியில மோசேயிடம் தேவன் 2 கற்பலகைகளை கொடுத்தார். 10 கட்டளைகள் எழுதப்பட்ட அந்த 2 கற்பலகைகளும் பரிசுத்த வேதாகமத்தினுடைய உன்னதமான அஸ்திபாரம் என்று சொல்லலாம். மத்திய கிழக்கு நாடுகள்ல பைபிள் காலத்தில் இருந்த ராஜாக்கள் எல்லாருமே புதிய சட்டங்களை போடும் போதும், பிற நாட்டு ராஜாக்களிடம் உடன்படிக்கை செய்து கொள்ளும் போதும், இப்படிப்பட்ட கற்பலகைகள்ல தங்களுடைய சட்டங்களையோ தங்களுடைய உடன்படிக்கைகளையோ செதுக்கி வைக்கிற பழக்கம் அந்த நாட்களிலே நிலவி வந்தது. எகிப்து, பாபிலோன் போன்ற நாடுகளை அகழ்வாராய்ச்சி செய்து பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட கற்பலகைகள் ஏராளமாக கிடைத்திருக்கின்றன. அதுல குறிப்பா கிமு 18ஆம் நூற்றாண்டை சார்ந்த ஹமுராபி குறியீடுகள் என்று சொல்லப்படுகிற அந்த கற்பலகைகள் இன்றளவும் வரலாற்றுல மிகவும் பிரபலமானவை. யாத்ராகம் புஸ்தகத்துல 24ஆம் அதிகாரம் 31ஆம் அதிகாரம், இந்த 2 அதிகாரங்களையும் நம்ம வாசிக்கும் போது தேவனுடைய மனுஷனாகிய மோசே சீனாயின் மலையின் உச்சிக்கு சென்று 40 பகலும் 40 இரவும் தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்த பொழுது இந்த சாட்சியின் பலகைகள் மோசேயினிடத்தில் கொடுக்கப்பட்டன. புவியியல் ரீதியாக இந்த சீனாய் மலையினுடைய அமைப்பு எப்படிப்பட்டது அப்படின்னா, மிகவும் கடினமான சிவப்பு நிற கிரானைட் கற்களும் சுண்ணாம்பு கற்களும் கலந்த கலவையாக அது இருக்கும். தேவன் தாமே இந்த கடினமான பாறைகளிலிருந்து வெட்டப்பட்ட 2 கற்பலகைகள்ல தான் தம்முடைய 10 கட்டளைகளை எழுதி கொடுத்தார். தம்முடைய விரலினாலே எழுதி கொடுத்தார். யாத்ராகமம் 31:18 சொல்லுகிறது, அவர் சீனாய் மலையிலே மோசேயோடு பேசி முடித்த பின்பு தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் 2 பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார். ஒரு மனிதன் கல்லுகளின் மேல் எழுத்துக்களை செதுக்க வேண்டும் என்றால் உளி சுத்தியை கொண்டு பல நாட்கள் கடினமாக முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் இந்த குறிப்பிட்ட சம்பவத்தில் இந்த உலகத்தையே படைத்த சிருஷ்டிகர் தம்முடைய விரலினாலே அந்த கற்பலகைகளில் எழுதினார். இது மனித தொழில்நுட்பத்திற்கு அப்பாற்பட்ட அற்புதம். அந்த காலத்தில் வாழ்ந்த சமுதாய சட்டங்களின்படி ஒரு உடன்படிக்கை செய்யப்பட்டால் அதனுடைய நகல்கள் 2 தரப்பாரிடமும் இருக்க வேண்டும். பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்கிற இந்த 2 கற்பலகைகளும் தேவன் மனிதருக்கு கொடுத்த அந்த உடன்படிக்கையின் நகலாக இருக்கிறது. அந்த 2 கற்பலகைகளுமே தேவனுடைய பிரசன்னம் தங்குகிற உடன்படிக்கை பெட்டிக்குள் வைக்கப்பட்ட போது தேவனும் மனிதனும் ஒரே உடன்படிக்கையில் பிணைக்கப்பட்டனர் என்பது உறுதியாகிறது. முதல் முறை அந்த 2 கற்பலகைகளை பெற்றுக்கொண்ட போது மோசே மலையிலிருந்து கீழே இறங்கி வருகிறார். ஜனங்கள் விக்கிரகாராதனை செய்து தங்களை நிர்வாணப்படுத்தி அருவருப்பான காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். யாத்ராகமம் 32:19 படி மோசே மிகவும் கோபம் கொண்டு அந்த 2 கற்பலகைகளையும் மலையின் அடிவாரத்தில் எரிந்து உடைத்து போட்டார். அந்த கற்பலகைகள் உடைக்கப்பட்டது தற்செயலான நிகழ்வு அல்ல. உடன்படிக்கையில நிலைத்திருக்க வேண்டிய இஸ்ரேல் ஜனங்கள் ஆரம்பத்திலேயே அந்த உடன்படிக்கையை மீறி போனார்கள் என்பதுதான் அதனுடைய அடையாளம். அதன் பின்பு யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல தேவன் மோசேயை நோக்கி, முந்தின பலகைகளைப் போல 2 கற்பலகைகளை நீ வெட்டி கொண்டு வா, நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை நான் அந்த பலகைகளில் எழுதுவேன் என்றார். முதல் முறையாக கொடுக்கப்பட்ட கற்பலகைகள் தேவன் கொடுத்தது. 2ஆம் முறையாக கொண்டு செல்லப்பட்டவை மோசேயினால் வெட்டி எடுக்கப்பட்டவை. ஆனால் அந்த 2 முறைகளிலும் அதிலே எழுதப்பட்டது தேவனுடைய கற்பனைகள். தேவனுடைய கற்பனைகள், கட்டளைகள் ஒருபோதும் மாறாது. இந்த 2ஆம் கற்பலகைகள் ஆசரிப்பு கூடாரத்தின் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள பத்திரமாக வைக்கப்பட்டது. 1 ராஜாக்கள் 8:9 வாசிக்கும் போது, இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட பின்பு கர்த்தர் அவர்களோடு உடன்படிக்கை பண்ணின ஓரேப் மலையிலே மோசே அந்த பெட்டியிலே வைத்த 2 கற்பலகைகளே ஒழிய அதிலே வேறொன்றும் இருந்ததில்லை. பல நூற்றாண்டுகள் கழித்தும் சாலமோன் ராஜா தேவாலயத்தை கட்டின போதும் அந்த கற்பலகைகள் அழியாமல் உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இருந்தது தேவனுடைய உன்னத தெய்வீக பாதுகாப்பை குறிப்பிடுகிறது. புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்கிறார்? இந்த நியாயப்பிரமாண கற்பலகைகளை புதிய உடன்படிக்கையின் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 3:3 ஏனெனில் நீங்கள் எங்களுடைய ஊழியத்தினால் உண்டான கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளிப்பட்டிருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகைகளில் அல்ல, இருதயமாகிய சதையான பலகைகளிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது என்று விளக்குகிறார். பழைய ஏற்பாட்டு சட்டம் கல்லிலே செதுக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டு சட்டம் நம்முடைய இருதயங்களிலே செதுக்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் தொடர்ந்து எழுதும்போது அந்த
கற்பலகைகளில் எழுதப்பட்ட எழுத்துக்களின் ஊழியத்தை மரணத்தின் ஊழியம் என்று அழைக்கிறார். 2 கொரிந்தியர் 3:7 கற்களில் எழுத்துக்களாய் செதுக்கப்பட்ட மரணத்துக்கு ஏதுவான ஊழியம் மகிமையுள்ளதா இருந்ததே என்று எழுதுகிறார். கல்லில் எழுதப்பட்ட கட்டளைகள் மனிதனுக்கு பாவம் இன்னதென்று உணர்த்தியதே தவிர மனிதனால் அவைகளுக்கு முற்றிலுமாக கீழ்ப்படிய முடியவில்லை. அந்த சட்டம் மனிதனை குற்றவாளியாக தீர்த்து தண்டனையை கொடுத்தது. அதனாலதான் கல்லிலே எழுதப்பட்ட எழுத்துக்களின் ஊழியத்தை விட மனிதனுக்குள் வந்து அந்த மனிதனை உயிர்ப்பிக்கிற ஆவியானவருடைய ஊழியம் மேன்மையானது என்று எழுதப்பட்டது. ஆவிக்குரிய அர்த்தத்துல இந்த கற்பலகைகள் எவைகளை குறிக்கின்றன தெரியுமா? பாவத்தினால் கடினப்பட்டு போன மனிதனுடைய இருதயத்தை குறிக்கிறது. மனிதன் தன் சொந்த பலத்தினால் தேவனுக்கு கீழ்ப்படிய முயற்சிக்கும் போது அவனுடைய இருதயம் கல்லாகவே இருக்கிறது. எசேக்கியேல் 36:26 தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார், கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று. இந்த தீர்க்க தரிசனமானது புதிய உடன்படிக்கையினால் நிறைவேறியது. புதிய உடன்படிக்கைக்கு கீழே ஆவியானவர் நம்முடைய கல்லான இருதயங்களை எல்லாம் மாற்றி போட்டு தேவனுடைய வார்த்தையை நம்முடைய இருதயங்களில் ஆழமாக பதிக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக வந்த பொழுது தம்முடைய சிலுவையிலே அந்த கற்பலகைகளில் இருந்த நியாயப்பிரமாண சட்டங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தீர்த்தார். அவைகள் அனைத்தையும் தம்முடைய சரீரத்திலே ஏற்றுக்கொண்டார். கொலோசையர் 2:14 சொல்லுகிறது, நமக்கு எதிரடையாகவும் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை சிலுவையில் அறைந்து நடுவில் இராதபடி அகற்றி போட்டார் என்று நாம் அதன் மூலமாக விளங்கிக் கொள்கிறோம். அந்த கற்பலகைகளுடைய சட்டங்கள் நம்மை தண்டிக்காதபடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவைகள் எல்லாவற்றையும் சிலுவையிலே நிறைவேற்றி முடித்தார். நாம் இனி நியாயப்பிரமாணத்தின் அடிமைகள் அல்ல, தேவனுடைய கிருபையின் பிள்ளைகள். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு உண்டான உன்னதமானது ஒரு விடுதலையாகும். வெளிப்புறத்தில் இருக்கிற சடங்குகளை விட உள்புறத்தில் இருக்கிற பரிசுத்தம் தான் தேவனுக்கு முக்கியம் என்பதை இது நமக்கு விளக்குகிறது. பரிசேயர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அந்த 10 கட்டளைகளை மனப்பாடம் பண்ணி தங்கள் வீடுகளில் எழுதி வைத்தார்கள். ஆனா அவர்கள் இருதயம் முழுக்க வஞ்சகம் இருந்தது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது என்ன தெரியுமா? பரிசுத்த வேதாகமத்தை வெறுமனே கைகளில் சுமப்பது அல்ல, அல்லது நம்முடைய வீட்டின் சுவர்களில் வசனங்களாக எழுதி போர்டுகளாக மாட்டி வைப்பதில் அல்ல. தேவனுடைய கட்டளைகளும் வார்த்தைகளும் நம்முடைய சிந்தனையிலே பதிந்து பரிசுத்த ஆவியானோர் மூலமாக நம்முடைய குணாதிசயங்களிலே அவைகள் வெளிப்பட வேண்டும். அதுதான் நம்மை கிறிஸ்துவினுடைய ஜீவனுள்ள நிருபங்களாக இந்த உலகத்திலே வாழ வைப்பதற்கான சாட்சி. அப்படி வாழ கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட நாம் சந்திப்போம். ஆமென்.